Hi students, welcome to Nama Tuition. 10th Max important 2 marks sum பார்க்கலாம். Show that the straight lines x minus 2y plus 3 equal to 0 and 6x plus 3y plus 8 equal to 0 are perpendicular. இந்த ரெண்டு ஈக்குவேஷனுமே பெர்பெண்டிகுலரானு கேட்குறாங்க. இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? இதை வச்சு m1ம் இதை வச்சு m2ம் கண்டுபிடிச்சிட்டு ரெண்டு ஆன்சருமே இன்டூ பண்ணால் நம்மளுக்கு -1 கிடைக்கணும். m1 into m2 equal to -1. சொல்யூஷன் பார்க்கலாம். x minus 2y plus 3 equal to 0. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்து எழுதியிருக்கேன். ஸ்லோப் ஃபார்முலா எழுதிக்கோங்க. ஸ்லோப் equal to minus coefficient of x divided by coefficient of y. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்னா எக்ஸோட வேல்யூவே எழுத போகிறோம். எக்ஸ் பக்கத்தில் என்ன இருக்குது? எதுவுமே இல்லை. அப்போ 1 தான் அர்த்தம். அதனால் 1 போட்டிருக்கேன். ஃபார்முலாவில் மைனஸ் இருக்கிறதுனால -1 போட்டிருக்கேன். டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய்னா ஒய்க்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்குது? -2 இருக்குது. அப்போ -2 போடணும். இந்த மைனஸை விட்டுற போகிறீங்க. கண்டிப்பாக இந்த -2 தான் போடணும். அப்போ இந்த மைனஸும் கேன்சல் ஆகிடும். மைனஸும் கேன்சல் ஆகிட்டா வெறும் 1/2. எம்மோட ஆன்சர் என்னது? 1/2. இப்போ நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க? 6x plus 3y plus 8 equal to 0. சேம், இதுக்கும் சேம் ஃபார்முலா தான். நீங்கள் ஃபார்முலா எழுதுங்க, நான் இதில் எழுதலை. m2 equal to மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்னா மைனஸ் போட்டுக்கோங்க. எக்ஸுக்கு முன்னாடி என்ன நம்பர்? 6 டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய்னா ஒய்க்கு முன்னாடி என்ன நம்பர்? +3. அதனால் 3 போட்டிருக்கேன். அப்போ 3 2s are 6ங்களா? அதனால் நீங்கள் மைனஸ் இருக்கிறதுனால -2 போட்டிருக்கேன். அப்போ m2ஓட ஆன்சர் என்னது? -2. m1 into m2 equal to -1. இப்போ நம்ம ரெண்டுக்குமே மல்டிப்ளை பண்ணால் -1 கிடைக்கணும். m1ஓட வேல்யூ என்னது? நம்ம கண்டுபிடிச்சது 1/2 இன்டூ m2 என்ன கண்டுபிடிச்சோம்? -2ன்னு. அப்போ 2 1s are 2வா? மைனஸ் இருக்கிறதால -1 போட்டிருக்கேன். அப்போ 1 into -1 -1 நம்மளுக்கு வந்துருச்சு ஆன்சர். அப்போ என்ன பண்ணணும்? ஹென்ஸ் தி டூ ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் ஆர் பெர்பெண்டிகுலர். கண்டிப்பாக இதை எடுத்து எழுதுங்க. தேங்க்யூ.